विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. அதனாலதான் கதஞ்சித் உபகாரேன கிருதேன நாம ராமான்னு கூப்பிடுறது அவருக்கு உபகாரம். இதெல்லாம் என்னன்னு அவர் மனசுலயே வச்சுட்டு இருந்தாருன்னா வெளியில தெரியுமா? இதெல்லாம் ராமர் மனசுல வச்சுட்டு இருந்தாருன்னா தெரியுமா? அவர் ஹிருதயத்தில் உள்ளது வாக்கில் வெளியில வந்தாதானே தெரியும். அதனால ஹிருதயத்தில் உள்ள இருக்கிறது வெளியில வர்றதுங்கிறது என்னன்னா அதை தான் இங்கே சொல்றார். மனசிஜன்னா மன்மதன், மன்மதன் மாத்திரமல்ல மனசுல தோன்றின கருணை வெளியில தளிர் மாதிரி தெரியறதுங்கிற இந்த ராதாதேவி. தர்ஷயதீவ பகிர்மதன த்ரும நவகிசலய பரிவாரம் யாகி மாதவ யாகி கேசவ மாவத கேதவ தசனபதம் பவதரகதம் மம ஜனயதி சேதசி கேதம். அப்படியே கிருஷ்ணன் கொஞ்சம் ஒத்து பார்த்தா இப்படியெல்லாம் என்னமா யுக்தியாக யோஜனை பண்ணி பண்ண முடியறதுன்னே தெரியல. நல்லா ஒத்து பார்த்தா செத்த கிட்டக்க வான்னு யாகி மாதவான்னு விரட்டி விட்டு செத்த கிட்டக்க வா உதட்ட காமி கிட்டக்க பார்த்தா போச்சுங்கிறா. தசனபதமோ பவதரகதம். அந்த கோபி உன் வாயை கடிச்சிருக்காங்கிறார், உன்னோட உதட்ட கடிச்சிருக்காங்கிறார். அதை பார்க்கும்போது என் மனசுல அவ்வளவு வருத்தமா இருக்கு. ஜனயதி சேதசி கேதம். இந்த பூர்வார்த்தத்தை பார்த்து விளையாட்டா எடுத்துக்க கூடாது. பூர்வார்த்தத்தை பார்த்து முன்னாடி சொன்ன ஒரு வரி இருக்கு, அதை பார்த்து விளையாட்டு இல்லை. சகிருத தரசுதாம் ஸ்வம் மோகினிம் பாயயித்வா சுமனசைவ சத்யகாய சத்யஜேஸ்வன் பவாத்ருக்கு பரிச்சரதி கதம் தத் பாதபத்மம் து பத்மா யபிபத ஹிருதசேதாய உத்தம ஸ்லோக சப்தகாய. பிரமரகீதத்தில் இந்த விஷயத்தை கொஞ்சம் மாறுதலா சொல்ற. சகிருதர சுதம் ஸ்வம் மோகினிம் பாயயித்வா. உன்னுடைய இந்த அதராமிர்தம் இருக்கு, அந்த அதராமிர்தத்தை ஒரே ஒரு தடவை அமுது செய்யறதுக்கு கொடுத்துட்டு பாயயித்வா பருக கொடுத்துட்டு சுமனசைவ சத்யகா தத்யஜே அஸ்மானே. இந்த வண்டை பார்த்து சொல்றா, ஏ ஷடங்கரே ஏ வண்டேன்னு கூப்பிட்டு அது இவ்வளவு வெய்ய 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 கோபிகைகள் முகத்தையே சுத்துறது. அதை பார்த்து பார்த்து சொல்றா, உன்ன மாதிரி தான் அவனும், அவனை மாதிரி தான் நீயும். நீ ஒவ்வொரு பூவா போய் உட்காந்துட்டு அதில் இருக்கிற தேனை குடிச்சுட்டு அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவேன், திருப்பி அதுக்கிட்ட வரமாட்டேன். அப்புறம் அடுத்த பூ அடுத்த பூ அடுத்த பூ நீ போயிட்டே இருக்கியே, அது மாதிரி தான் அந்த கிருஷ்ணனும். சகிருதர சுதம் ஸ்வம் மோகினிம் பாயயித்வா. அவனுடைய அதராமிர்தத்தை கொடுத்துட்டு தத்யஜே அப்படியே விட்டுட்டு போயிட்டான். நீ பூவை விட்டுட்டு போறியே, ஒவ்வொரு பூவா விட்டுட்டு போறியே, அது போலதான் அவனு விட்டுட்டு போயிட்டான். பவாதிருக்கு நாங்க ஏங்கிட்டே இருக்கோம், கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஏங்குறோம், எங்களை மறந்தே போயிட்டான். ஆனா இது மாதிரி ஒரு மனுஷனை காலை பிடிச்சுட்டே ஒரு மாமி உட்கார்ந்துருக்காளே. பரிச்சரதி கதம் தத் பாத பத்மந்து பத்மா. அந்த மகாலட்சுமி தாயார் திருப்படி சேவை பண்ணிட்டே இருக்காளே, அவ இவனை பூர்ணமா நம்பின்னு இருக்கா, இவன் நல்லவன் நம்பின்னு இருக்கா. அவ அபிபத கிருத சேதா உத்தம ஸ்லோக
சப்தகா. எல்லாரும் உத்தம ஸ்லோகன் புண்ணிய ஸ்லோகன் உத்தம ஸ்லோகன் பாகவதாலாம் பாடிவிடுறாளா? அதை கேட்டுட்டு இந்த மகாலட்சுமி காலை விட மாட்டேன்னு பிடிச்சின்னு உட்காந்துருக்கா. அவளுக்கு அவனை பற்றி தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். இது மாதிரி இப்படி பண்ணுறானே மகாலட்சுமி அசடுங்கிறாவ. அபிபத கிருத சேத உத்தம ஸ்லோக சப்தகா. இது பிரம்மரகீதத்தில் வர இந்த விஷயத்தை அப்படியே இங்கே ஜெயதேவ சுவாமிகள் வேற பிரகாரமாக சொல்லுவார். அங்கே வண்டை பார்த்து சொல்கிறா, இங்கே நேரடியாக கிருஷ்ணனை பார்த்து சொல்ற. இந்த அதராமிர்தத்தை ஒரு தடவை கொடுத்து விட்டு அப்புறம் மறந்துட்டு போயிட்டான். அமிர்தம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சாஸ்திரங்கள்லாம் விசாரிக்கும் பொழுது அமிர்தம்னா குடிக்கிற பானம் இல்லை, ஜென்மா இல்லாமல் பண்ணுறது. இனி ஜென்மா இல்லாமல் பிறவி பண்ணாமல் பிறவி இல்லாமல் இருக்கிறது தான் அமிர்தத்துவம்னு பேர். மிருதன்னா மரிக்கிறது, மிருதன்னா மரிக்கிறவன். அமிர்தத்துவம்னா மரிக்காத தன்மை. அப்படின்னா இனி பிறப்பு இல்லைங்கிற தன்மை. பிறப்பு இல்லைங்கிற தன்மையாகிற இந்த அமிர்தத்தை அதரத்தை ஒரு தடவை கொடுத்தான்னா, பிறப்பு இல்லாததை ஒரு தடவை தானே தர முடியும். உடம்பு சரியில்லைன்னா 10 தடவை டானிக்கு கொடுக்கலாம், மருந்து கொடுக்கலாம். 3 வேளை சாப்பிடு 6 வேளை சாப்பிடுன்னு சொல்லலாம். தலைவலின்னா 2 வேளை போட்டுக்கோங்களாம். வயத்து வலின்னா 3 வேளை போட்டுக்கோங்களாம். வேறு ஏதாவது உடம்புன்னா 2 மாதம் மருந்து சாப்பிடுங்களா. இது மாதிரி வேறு வியாதின்னா இது மாதிரி நிறையா நாள் ட்ரீட்மெண்ட்டு. ஜென்மா இல்லாமல் பண்ணுற மோட்சத்தை நினச்சி பண்ண முடியுமா? ஒரு தடவை தானே பண்ண முடியும், ஒரே தடவை தானே. சகிருதர சுதம் ஸ்வம் மோகினிம் பாயயித்வா அப்படின்னா அதே விஷயத்தை தான் இங்கே சொல்கிறார். தசனபதம் பவதரகதம் மம ஜனயதி சேதசி கேதம். ஏன் கேதம்னா, இது மாதிரி உதட்டில் புண்ணு வந்திருக்கு, இப்படி யாரோ ஒரு கோபி பண்ணிவிட்டாளேங்கிற விஷயத்தில் இல்லை. உன் உடம்புல ஒரு கஷ்டம் வந்தால் எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிற. ஏன் கஷ்டம்னா, தவ வபுகு ஏ ததபேதம். உன்னோட உடம்பும் என்னோட உடம்பும் அபேதமானது, 2 உடம்பு ஒன்று தானேங்கிற. அப்போ உன்னோட உடம்புக்கு ஒரு சிரமம் வந்தால் என் மனசுக்கு வருத்தம் வராமல் எப்படி இருக்கும்? பகவானுடைய திருமேனியில் ஒரு சிரமம் வந்துடுத்துன்னா பக்தாளுக்கு சகிக்குமா அது? மம நிசித சரைஹி விபித்யமானத்வசி. 10வது நாள் யுத்தம், அபாரமான யுத்தம் நடக்கிறது. 8வது நாள் யுத்தம். துரியோதனன் பீஷ்மரை வச்சுட்டு போயிட்டான். உமக்கு கொஞ்சம் கூட நன்றி கிடையாதுங்கிறான். ஏண்டான்னு கேட்கிறார் துரியோதனனை பார்த்து பீஷ்மர். யுத்தம் ஆரம்பிச்சு 8 நாள் ஆச்சே, பாண்டவாளில் நீர் யாரை வதம் பண்ணியிருக்கீர்னா? நான் தான் யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிரதிஜை பண்ணியிருக்கேனே, பாண்டவாள் என்னோட குழந்தைகள், நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே. பாண்டவாளை கொல்ல வேண்டாம், அந்த தரப்பில் யாரை கொன்னீர்? பீஷ்மர் சொல்கிறார், ஏண்டா அதை விட பெரிய காரியம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேனேடான்னார். என்னன்னா, அந்த பாண்டவாள் 5 பேர்ட்டேருந்து இந்த க்ஷணவரியில் உன் உயிரை காவந்து பண்ணிட்டு இருக்கேனேன்னா, நான் கொஞ்சம் அசந்தா உன்னை கொண்டு போயிருப்பான் எல்லாரும். உன் உயிரை காப்பாற்றுறேனேடா. என்ன இருந்தாலும் நீர் கபட்டமாக யுத்தம் பண்ணுறீர். பீஷ்மருக்கே தாபம் வந்துடுது, மனசாட்சிக்கு விரோதமாக பண்ணுறார். தர்மம் தெரியாதவரா பீஷ்மர்? 8000 ஸ்லோகம் தர்மம் சொல்கிறார். அவர்கிட்ட தர்மம் கேட்க வந்தேன்னு கிருஷ்ணன் சொல்கிறான். பின்னாடி உத்தவருக்கு தர்மம் உபதேசம் பண்ணும்போது கிருஷ்ணனே, நான் யுத்த காலத்தில் பீஷ்மர்கிட்ட கேட்டதை உனக்கு சொல்கிறேங்கிறான். பீஷ்மர் சாதாரண ஆசாமி இல்லையே. அப்போ பாண்டவாளை விட்டுவிட்டு ஏன் கௌரவர்களோட பீஷ்மர் இருக்காருன்னா, பாண்டவாள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டு மகாராஜா எங்கள் அண்ணா பட்சத்தில் தான் நீ இருக்கணும்னு பிரதிஜை வாங்கிட்டு இருக்கான். எந்த கஷ்டம் வந்தாலும் எங்கள் அண்ணாவோ
எங்கள் அண்ணாவை விட்டுட்டு நீங்கள் வந்துடக்கூடாது, அவர் பட்சத்தில் இருக்கணும்னு. அப்படி பிரதிஜை கொடுத்த பிறகுதான், பிரதிஜை வாங்கின்ற பிறகுதான் பாண்டுக்கு குழந்தைய பிறக்கிறது. அதனால பீஷ்மாச்சாரியால் பாண்டு மகாராஜாவுக்கு கொடுத்த பிரதிஜைக்காக தான் மனசாட்சிக்கு விரோதமாக துரியோதனோட இருக்கார், சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு. அவர்கிட்ட இப்படி கபடமாக பேசின உடனே கோபம் வந்து அவர் ஒரு பிரதிஜை பண்ணினார். எந்த பகவான் சக்கராயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணியிருக்கானோ, ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு, அவனை இன்னைக்கு ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். தியக்த்வா ஸ்வதர்மம் ஆஸ்ரித தயயா, தியக்த்வா ஸ்வதர்மம் ஆஸ்ரித தயயா, பீஷ்ம பிரதிஜ்ஞா பரிபாலம். தியக்த்வா ஸ்வதர்மம், பார்த்தசாரதி பெருமாளோட கீர்த்தனை, பக்தவத்சலனுடைய கீர்த்தனம். பிரதிஜை பண்ணிட்டார், பகவான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு. பகவானும் நேர்மாறுதலா ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை. அபாரமான யுத்தம். பானம் போட்டுட்டே இருக்கார் பீஷ்மர், பானம் போட்டுட்டே இருக்கார். இந்த பக்கத்திலேருந்து பானம் அங்கே போகவே இல்லை. பானப்பிரயோகம் பண்ணிட்டே இருக்கிற பீஷ்மாச்சாரியால் ஒரு பானத்தை விட்டார். அந்த பானம் மம நிசித சரைகி விவித்யமானத்வச்சி, அந்த தேர்தட்ட குதிரை ஓட்டிண்டு சவுக்க கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த பார்த்தசாரதியினுடைய திருமார்பிள பட்டு கவச்சத்தை பிளந்து உள்ள குத்தி குபு குபு குபுன்னு ரத்தம் வந்துடுது. க்ஷத விஜிக விசிக சிதா விசிர்ணதம்சா க்ஷதஜ பரிப்ளுதக. கவச்சம் பிளந்து மார்பை குத்தி குபு குபு குபுன்னு ரத்தம் வர நம்ம சாரதியை இப்படி அடிச்சு விட்டாரு. அர்ஜுனன் எப்படி இருக்கான்னு திரும்பி பார்த்தா முள்ளம்பன்றி மாதிரி இருக்கானோ, உடம்பு முழுக்க பானம். வில்லை எடுக்கவோ காண்டீபத்தை எடுக்கவோ பானத்தை வைக்கவோ சக்தி இல்லாமல் அப்படியே கொடுக்குற பானத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்க பார்த்தார் பகவான். ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு தானே பிரதிஜை பண்ணியிருக்கார். மேலே சொருகி வச்சிருக்கார் தேரில் இந்த சக்கராயுதத்தை. அந்த சக்கராயுதத்தை கையில் எடுத்து திருத்தரத சரணா, அப்படி சக்கராயுதத்தை எடுத்துன்னு கிளம்பிவிட்டார். அப்யயாத், அந்த பீஷ்மரை நோக்கி வரார். சலத்குஹு, பூமி நடுங்கிறதான். ஏன் நடுங்கிறதுன்னா சத்திய பிரதிஜனான பகவானே சத்தியத்தை விடுறானே. இப்போ ஆயுதம் எடுக்கிறது இல்லைன்னு பிரதிஜை பண்ணிவிட்டு இன்னைக்கு சத்தியத்தை மீறி ஆயுதத்தை எடுத்துட்டானேன்னு பூமி நடுங்க. அப்படி கிளம்புறான் கிருஷ்ணன் வேகமாக. அப்படி கிளம்பும்பொழுது ரெண்டு பக்கத்து சைன்யமும் யுத்தத்தை நிறுத்திவிட்டு ஹதோ பீஷ்மஹா ஹதோ பீஷ்மஹா, பீஷ்மர் போயிட்டார்னுடுது எல்லாம். ஏன்னா கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துடுது, பீஷ்மாச்சாரியால் போயிட்டார் அப்படின்னு சொல்லப்பொழுது பானத்தையும் வில்லையும் கீழே வச்சுவிட்டு பீஷ்மாச்சாரியால் ஜனங்களை பார்த்து போயிட்டார்னு சொல்லாதீங்கோ, பகவானுடைய கையினால் கிருஷ்ணனுடைய கையினால் அடிபட்டு பீஷ்மர் வைகுண்டம் போனார்னு சொல்லுங்கன்னா, போயிட்டார்னு சொல்லாதீங்கோ. வில்ல அம்ப கீழே வச்சுவிட்டு யஹ்யேகி புண்டரீகாக்ஷ யஹ்யேகி மதுசூதனா, ஏ மதுசூதனா புண்டரீகாட்சா ஸ்வாகதம் ஸ்வாகதம், வரணும் வரணும்னு நல்வரவை சொல்லி எனக்கு என்ன சம்சாரமா குழந்தையா குடும்பமா, நான் போயிட்டேன்னா யார் எனக்கு கர்மா பண்ண போகிறா, என்னை யார் கரையேற்ற போகிறா பரலோகத்துக்கு. என் பேரில் உள்ள அபாரமான கருணையினால் நீனே நேராக என்னை வதம் பண்ண வந்திருக்கியே, நான் எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணினேன், வரணும் வரணும்னு இவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவான் அதெல்லாம் காதிலேயே வாங்கலை. சக்கராயுதத்தை சுழற்றிண்டு வர அப்போ தான் தோளில் அப்படி போட்டுருக்கார் பீதாம்பரம். கதோத்தரியா, வர வேகத்தில் அது கீழே விழுந்து அதை தாண்டிட்டு வர்றாராம். அதையும் தாண்டிட்டு வர. ஏன் சக்கராயுதத்தை இந்த வஸ்திரத்தை தாண்டினார் பீதாம்பரத்தைன்னா, சத்தியம் மன்றத்தில் பெரிய உக்ரமான சத்தியம் பிரதிஜை, துணியை போட்டு தாண்டுறது. முன்னெல்லாம் கிராமத்தில் சொல்லுவா, நம்பலேன்னு வச்சுக்கோங்க துணியை போட்டு தாண்டும்பாவா. துணியில் என்னன்னா ஓதப்ரோதம்னு பேர். இப்படி ஒரு நூல் இப்படி ஒரு நூல், இப்படி ஒரு நூல் இப்படி ஒரு நூல், இந்த ரெண்டு நூலும் ஜாயிண்டார இடத்துல 33 கோடி தேவதைகளும் வசிக்கிறாளாம். சர்வதேவத்தியம்பை வாசகான்னு வேதம் சொல்கிறது. அதனால் தேவதைகள் வசிக்கிற இடமானதுனால வஸ்திரம் அதை தாண்டினா தேவதைகளை தாண்டுற மாதிரி. சத்தியம் பண்ணும்பொழுது துணியை போட்டு தாண்டும்பா. இது ஒரு பெரிய உக்ரமான சத்தியம் வேணும். இப்போ பகவான் இந்த கர்மயோகத்தை உபதேசம் பண்ணுற பகவானுக்கு
தோளில் போட்டுருக்கிற வஸ்திரம் நழுவுமா இல்லை? அவன் எப்பேற்பட்ட கர்மயோகி கிருஷ்ணன். அந்த வஸ்திரம் கீழே விழுந்தது. ஏன் விழுந்ததுன்னா அவன் உருவ விட்டான், நழுவ விட்டு தாண்டினானா. ஏன் தாண்டினான்னா, என்னுடைய பிரதிஜையை விட்டாலும் விடுவேன், என் பக்தனுடைய பிரதிஜையை விடமாட்டேன்னு துணியை போட்டு தாண்டி பிரதிஜை பண்ணான் கிருஷ்ணன். தியக்த்வா ஸ்வதர்மம் ஆஸ்ரித தயயா, தன்னை ஆசிரியிச்சிருக்கிற பீஷ்மருடைய பிரதிஜா பரிபாலமும் அப்படி தாண்டார். வஸ்திரத்தையும் தாண்டி வரும்பொழுது யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. யார் பிடிச்சி இழுக்கிறான்னு பார்த்தா அர்ஜுனன். உடம்பு முழுக்க பானம், காலை கட்டின்னுட்டான். விடுடாங்கிற அவனையும் சேர்த்து இழுத்துன்னு போறார். 2 அடி இழுத்துன்னு போயிட்டு அர்ஜுனன் பார்த்து விட்டுடாங்கிறார். நான் விடுறது இருக்கட்டும், நீர் எங்க போறீரு சொல்ல. பீஷ்மரை வதம் பண்ண போற. பார்த்தா அர்ஜுனன் அவரை தொட்டா தெரியும் செய்தின்னா ஒரு கிட்டக்க போகக்கூடாது. ஏண்டா அர்ஜுனானார். அவர் எங்க தாத்தாங்கிறா. உனக்காக தானடா நான் போனேன்னா, அது எங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், நீ போகக்கூடாது. அர்ஜுனன் சமாதானம் பண்ணி அழிச்சுன்னு வந்துட்டான். இதை பீஷ்மாச்சாரியார் சொல்றார், என்ன நீ வதம் பண்ண வந்தா மாதிரியும் அர்ஜுனன் சமாதானம் பண்ணி அழிச்சுன்னு போனா மாதிரியும் ஜனங்கள் நினைப்பா. அது உண்மை இல்லை, இது எல்லாம் ஒரு ட்ராமா. என்ன ட்ராமா தெரியுமோ, நான் ஆயுதத்தை எடுக்க பண்ணுறேன்னு பிரதிஜை பண்ணேனே தவிர ஆயுதத்தை பிரயோகம் பண்ண வைக்கிறேன்னு பிரதிஜை பண்ணவே இல்லை. ஆயுதத்தை எடுக்க வைக்கிறேன்னு தானே பண்ணியிருக்கேன். அதனால என்னோட பிரதிஜை நீ சத்தியமாக பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிவிட்டு வந்துட்ட. இதை பின்னாடி சரதல்பத்தில் குருக்ஷேத்திரத்தில் பானப்படுக்கையில் படுத்துட்டு இருக்கிற பீஷ்மாச்சாரியால் இதை ஞாபகப்படுத்தி திருப்பி, அன்னைக்கு யுத்தத்தில் உன்னுடைய மார்பை பிளந்துட்ட. எல்லாரும் வருத்தப்பட்டிருப்பான், நீயும் வருத்தப்பட்டிருப்ப. ஏன் மார்பை பிளந்துட்டேன் நீ நினைப்ப. இப்போ நான் காரணம் சொல்கிறேன். எனக்கு பிள்ளையா குட்டியா எனக்கு யார் பரலோகத்துக்கு எல்லாம் பண்ண போகிறா? ஓ மார்பை பிளந்த காரணம், இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாட்ட வந்து சேர்றதுக்கு ஒரு வாசல் வேண்டாமா? அதுக்காக தான் இந்த மார்பை பிளந்து வச்சேன். இப்போ அதை திறந்துக்கோ, நான் வரேன்னாராம் பீஷ்மாச்சாரி. அதை திறந்துக்கோ, நான் வரேன். தசன பதம் பவதரகதம் மம ஜனயஸ். பகவானுடைய திருமேனியில் ஏற்படக்கூடிய இந்த விரணங்கள் கூட பக்தாளுக்கு ஏதோ ஒரு காரியார்த்தமாக தான் இருக்கு. அந்த விரணம் என்னால் தாங்க முடியாதது காரணம் என்னன்னா, நம்ம 2 பேருடைய உடம்பு ஒன்று தானே. ஒன்று அடித்தா எனக்கு வலிக்காதான்னு கேட்குறா ராதை. உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் எனக்கு தெரியாதா? அது சலசி யத்விரஜாத் கிருஷ்ணாச்சாரயன் பசூனே நளின சுந்தரம் கிருஷ்ணா நாததே பதம் திருணாங்குரைஹி கிருஷ்ணா சீததீதினஹ கலிலதாம் மனஹ கிருஷ்ணா காந்தகச்சதி. இந்த கிருஷ்ணன் கன்றுக்குட்டி மேய்க்க, மாடு மேய்க்க போகும்பொழுது அது எங்கெல்லாம் வேகமாக போகிறதோ பின்னாடியே ஓடி போய்ட்றானா. கல் முள் புதர் இதிலெல்லாம் அது பார்க்காம ஓடி 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 காலெல்லாம் கல் முள் குத்தி கிழிச்சு ரத்தம் கொட்டுறது. சலசி யத்விரஜாத் கிருஷ்ணாச்சாரயன் பசு. அது புண்ணா இருக்குன்னு கூட உனக்கு தெரியல. உன் காலில் குத்தி அது உனக்கு வலிக்கிறதோ வலிக்கலையோ, உன்னுடைய திருவடியில் குத்தி ரத்தம் வந்து உன்னுடைய திருவடியில் வந்த அந்த ஹிம்சை உனக்கு தெரியல. அதை தியானம் பண்ணுற எங்களோட ஹிருதயத்தை கிழிச்சு ரத்தம் வரா மாதிரி எங்களுக்கு இருக்கு. கலிலதாம் மனஹா கிருஷ்ணா. பிராணனுக்கு மேலே அபிமானம் வச்சிருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னா சுவாவமாகவே நம்ம ஹிருதயத்துக்கு தாபம் வரத்தான் வரும். ரொம்ப அபிமானம் வச்ச இடத்துக்கு ஒரு சிரமம் வந்தால் நமக்கு சாப்பாடு இறங்குறதோ நமக்கே வந்தா மாதிரி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அதை தான் ராதா சொல்கிறா, கிருஷ்ணா உனக்கு வந்த சிரமம் உனக்கு வலிக்கலை, ஆனால் எனக்கு வலிக்கிறது. ஏன்னா நம்ம 2 பேருடைய உடம்பும் ஒன்று தானேங்கிற. தவ வபுகு ஏதது அபேதம் பகிரிவ மலினதரம் தவ கிருஷ்ண மனோபி பவேஜதி நோ கதம தவ ஜய சே
अनुगतं वासमचरेश्वरं याहि माधव याहि केशव मावदகைதவ உன்னுடைய வெளித்தோற்றம் போல தான் உன் உடம்பும். இந்த விஷயம் முன்னாடியும் ஒரு சரணத்தில் ஓரளவு சொல்லிவிட்டார். உன்னையே நம்பி வந்த என்ன இது மாதிரி நீ ஏமாத்தலாமா? கதம் கதமத வஞ்சயசே கதம் ஜனம் அனுகதம். உன் பின்னாடி வந்த என்னை வஞ்சனை பண்ணிவிட்டியே, பாதி ராத்திரி எல்லாத்தையும் விட்டுட்டுனா வந்தோம். பல நாட்களாக ராதா வீட்டுக்கு போகாமல் அழுதுன்னு இருக்கான் நிகுஞ்சத்தில். உன்னையே நம்பி நான் வந்தேன். 6வது அஷ்டபதியில் வந்தவன், 4வது அஷ்டபதி தரிசனம் பண்ண வந்தவன். இப்போ 16வது 17வது அஷ்டபதி, இதுக்குள்ளே பல நாட்கள் ஆயிருக்கு. இத்தனை நாட்களாக அவள் வீட்டுக்கே போகல. உன்னை நம்பி தானே நான் வந்தேன் என்னை ஏமாத்துறையே. உனக்கு ஏமாத்துறது புதுசே இல்லைன்னுட்டா. நீ ஏமாத்துறது பழக்கம், சுபாவம். ஏன் சுபாவம்னா உன்னை நம்பி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமோ, ரொம்ப ஆசையாக வந்தா ஒரு அம்மா வைகுண்டவாசி, க்ஷீராப்தியில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமாள் இப்போ கிருஷ்ணாவதாரம் பண்ணி குழந்தையா பாலகிருஷ்ணனாக இருக்கா. க்ஷீராப்தியில் பள்ளி கொண்டிருக்கிறவனுக்கு பூப்பாது யஸ்தினாவேர் விஸ்வரூபனான பகவானுக்கு பால் கொடுக்க முடியுமா? பாலகோபாலனா வந்தால் தானே பால் கொடுக்க முடியும். இப்படி நம்முடைய பாக்கியம் இப்படி இந்த குழந்தை வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு நம்மால் ஆனது கொஞ்சம் பாலை கொடுப்போம்னு ஒரு அம்மா எவ்வளவு பக்தியாக வந்த அம்மாவை என்ன பண்ணிவிட்டு நீ கொன்னுட்டியே. விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா